3-4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வரி ஏய்ப்பு செய்ததில் மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டுறதா குற்றச்சாட்டு இருந்தது. 200 கோடி ரூபாய் வழக்கும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 4 ஆண்டுகள்லாம் உட்காந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. 200 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆமாம். ஸ்டாலின் வருவதற்கு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு திட்டமிடுதல் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டம் நடைபெற்ற அன்னைக்கு போட்டியாக மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் அழைச்சி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்திராணி. நேற்று மேட்டுப்பாளையத்தில் பத்திரகாளி அம்மன் வணங்கிட்டு பட்டை கிட்டியாக போட்டு பச்சை வண்டியில் ஏறி புறப்பட்டார். என்ன ஒன்று கூட்டம் தான் இல்லை. அவர் ஒரு பக்கம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி, பெண்கள் குறிப்பாக பெண்கள்லாம் ஆர்வமாக இன்றைக்கி வராங்க. அவரை பார்த்துட்டு பல பேர் ஷோ நடத்துகிறாங்க. அது வேறு விஷயம். 1.5 கோடி மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தாவேக்கால இருக்கிறாங்க. இப்போ அது 2 கோடி ஆக்கணும். அதுக்கு 2 கோடி மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கொண்டுட்டு போகணும்னு சொல்லி தாவேக்கா சார்பில் பல திட்டங்களை வியூகம் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு வந்து ஒரு துயரமான செய்தி காலையிலே நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம். கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வேனை வந்து ட்ரெயினில் அடிபட்டு ஒரு 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பாக இருக்குது. அவங்களுக்கு முதல்ல நம்ம இரங்கலை தெரிவிச்சுட்டு அது குறித்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன நடந்துச்சு? அதாவது இந்த கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்து. அதாவது எப்படின்னாக்கா, கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் அந்த செம்மங்குப்பம் பகுதி இருக்குது. அது ஒரு பிரபலமான ஒரு ரயில்வே கட் பகுதி தான். காலையில் தனியார் பள்ளியில் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வேகமாக பள்ளி வேன் புறப்பட்டுருக்கு. அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும் பொழுது எதிர்பாராத விதமாக ரயில் அடிபட்டு வேன் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சியில் தூக்கி வீசப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துல ஒரு 3 குழந்தை இறந்துருக்கு. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய தகவல் தான். அங்கே கூடிய மக்கள் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, கேட் கீப்பர் அலட்சியமாக இருந்ததுனால ட்ரெயின் வரதை கவனிக்காமல் இருந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் இருந்து வண்டிக்கு வழி விட்டதாக சொல்லப்படுது. இன்னொன்று, அவர் வந்து டிரைவர்கிட்ட இருங்க வண்டி வருது போகாதீங்கன்னு சொன்னும்போது அதையும் மீறி டிரைவர் சென்றதா சொல்லப்படுது. எதுவோ, ஆனால் இந்த விபத்து நடந்திருக்கக்கூடாது. காலையிலே ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஏன்னா இன்றைக்கி பள்ளி குழந்தைகள்ன்றது ஒவ்வொரு பெற்றோர்களுமே ஒரு பெரிய கனவோடு தான் அதை அனுப்புகிறாங்க. இந்த விபத்து என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்ட ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 காரணம் சொன்னாலுமே இந்த விபத்துக்கான காரணன்றது முழுமையான ஒரு ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணாதான் தெரிய வரும். ஆனால் அடுத்த நம்ம ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. இந்த மதுரை மாநகராட்சியில் வந்து ஒரு 4 மண்டல தலைவர்கள் வந்து திமுக சார்பில் வந்து பதவி நீக்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களும் ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. இது என்னென்ன பிரச்சனை? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய மாநகராட்சிகள் இருக்குது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, கோவைக்கு அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சி ஒரு பெரிய மாநகராட்சி, பாரம்பரியமான மாநகராட்சி. இதில் 100 வார்டு செயல்படுது இந்த மதுரை மாநகராட்சியில். இந்த 100 வார்டுகளுக்குமே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மதுரையில் 100 வார்டுக்கு உட்பட்டதில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னா, கடந்த 3-4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வரி ஏய்ப்பு செய்ததில் மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டுறதா குற்றச்சாட்டு இருந்தது. 200 கோடி ரூபாய் வழக்கும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மண்டலம் 2, 3, 4 இந்த மண்டலத்தில் உள்ள திமுக கவுன்சிலர்கள், அவங்களுடைய மண்டல தலைவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய உதவியோட, அதாவது இப்போ இந்த உதவி செயற்பொறியாளர், பில் கலெக்டரு, உதவியாளர், இப்படி இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு சொத்து வரி, குறிப்பாக மதுரையை இப்போ நம்ம சொல்லணும்னாக்கா வணிக வளாகங்கள், புதிய கட்டிடங்கள், குடியிருப்புகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வரியை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுருக்குறாங்க. குறைச்சி மதிப்பிட்டு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம். ஆனால் இவங்க அடிக்க வேண்டியதை வழக்கம் போல் அடிச்சிட்டாங்க. இல்லை என்ன ஒரு விஷயம்னாக்கா, மதுரையுடைய முன்னாள் ஆணையர் இதை வந்து தினேஷ்ன்றவர் கண்டுபிடிச்சி இது ஒரு விசாரணை பண்ண சொல்லி அவர் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், முன்னாள் ஆணையர். அதன் பிறகு தான் இது விசாரணை தோண்டப்பட்டு இப்போ வந்து 8 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு மண்டலத்தில் குறிப்பாக ஒரு மாநகராட்சியில் வரியை குறைக்கணும்னா ஒன்று நீதிமன்றம் உத்தரவு போடணும், எப்போ மக்களுக்கு சிரமமாக இருக்குது, அதிக தொகை இருக்குன்னு சொல்லி வரியை குறைக்கணும். அப்படி இல்லைன்னா மாநகராட்சியுடைய கவுன்சிலர்கள் ஒன்று கூடி மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. மேயர் முன்னிலையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, வரியை குறைப்பாங்க. இங்கே அப்படி எதுவுமே செய்யலை. இவங்களா ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குறைந்த மதிப்பீட்டில், அதாவது எப்படின்னு என்ன சொல்லப்படுதுன்னா, கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு, இந்த வரியை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும் கம்ப்யூட்டரு. அந்த பாஸ்வேர்டை வந்து முறைகேடாக பயன்படுத்தி
குறைவான அளவில் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மதுரையுடைய குற்ற புலனாய்வு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட இதுக்கு இந்த புரோக்கர் வேலை இருப்பாங்க பாருங்க, மொத்தம் ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணியில் தான் இந்த 4 மண்டல தலைவர்கள் இருப்பதா சொல்லி ஸ்டாலின் நேற்று அதிரடியாக அவங்கள கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காரு. ஆனால் முக்கியமான விஷயம் இதை தொடர்ந்தே நம்ம பேசணும்னா, கடந்த மே மாதம் வந்து மதுரை மேயருடைய கணவர் இருக்காரு, அவரும் டிஎம்கே காரர் தானே, அவரும் இது மாதிரி பதவி வந்து விலக சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவரும் விலகினாரு. என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் அங்கே வராரு. அப்படியா? ஆமாம். இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஸ்டாலின் வந்து 1-to-1 நடத்திட்டு இருக்காருல்ல, உடன்பிறப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி என்னன்னாக்கா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை நேரில் அழைச்சி அவங்களுடைய கட்சி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிர்வாகிகள் வருவதற்கு முன்னாடியே அவருடைய ஜாதகம் எல்லாம் அவருடைய கைக்கு போயிடுது. இவன் யார், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1-to-1 கேட்குறாரு. இல்லைங்க, என்ன நடந்திருக்குன்னா, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அப்படி 1-to-1 வந்து சந்தித்து ஒவ்வொரு நிர்வாகிகள் சொல்லியிருக்காரு. அதாவது சரியாக பணிகள் செய்தால், கட்சி பணியாற்றினா அவங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசளித்து பாராட்டுறாரு. இல்லையா உன்னுடைய பதவி பறிக்கப்படும், சரியாக வேலை செய்யணும்னு உத்தரவு போடுறாரு. இது போன்ற ஊழல்களை செஞ்சவங்கள இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டுன்னு சொல்லியிருந்தாராம். அதனுடைய வெளிப்பாடு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு சந்தேகம் தோணுதுன்னா, 4 ஆண்டுகள்லாம் உட்காந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, 200 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆமாம். இப்போ இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது ஆட்சி முடிய. நம்ம சந்தேகப்படலாம். 100 வார்டில் 4 மண்டலத்தில் இருக்கவங்க தான் பிடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ இன்னும் மற்றவங்க? ஆமாம், இது ஒரு கேள்வி எழுது. இது மதுரை மட்டும் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, கடலூர் இருக்கு, சேலம் இருக்கு, நீ பல மாநகராட்சி இருக்கு. இப்போ மதுரை மட்டும் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வசூல் பண்ணுற பணம், இந்த முறைகேடாக கொள்ளடிக்கிற பணம் அந்தந்த மண்டல தலைவர் மட்டுமா போகணும்னு நினைக்கிறீங்க? மேலிடங்களுக்கும் மக்களுக்கு புரியும். ஆமாம், போக வேண்டியவங்களுக்கு போகும். இது எங்கே போகுதுன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. 2வது விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேன். இந்த முன்னாள் அதாவது அந்த திமுக பிரமுகர் நீக்கப்பட்டார்ல, மதுரை மேயருடைய கணவர். இந்த மதுரை மேயர் வந்து இந்திராணி, அந்த அம்மாவுடைய கணவர் வந்து பொன் வசந்த். மேயர் தான் அங்கே வந்து பதவி வகிப்பாங்க, அவர் தான் அதிகாரத்தில் உள்ளவங்க இந்த இந்திராணி. ஆனால் அது பெயர் அளவுக்கு தான். மற்றபடி நிழல் மேயர் யாருன்னா இந்த பொன் வசந்த், அவங்களுக்கு கணவர் தான். ஆமாம். இந்த பொன் வசந்த்ன்றவர் ஒரு காலத்தில் பிடிஆருடைய ஆதரவாளர் இருந்தார். அவருடைய தயவில் தான் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்துக்கிட்டே இவர் அவருடைய மனைவிக்கு இந்த மேயர் பதவி வழங்கப்பட்டது. இதில் என்ன ஒரு சிக்கல்னாக்கா, மேயர் அந்த அம்மா பதவி ஏற்றினிலேருந்து இவருடைய கட்ட பஞ்சாயத்து என்பது நீண்டுக்கிட்டே போச்சு. டெண்டரில் கட்டிங்கு, கான்ட்ராக்டில் கட்டிங்கு, எது புது நியமனம் செஞ்சாலும் அதில் கட்டிங்கு, இப்படி பல்வேறு முறைகேடுகள் அவர் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. பலமுறை அந்த கட்சியில் அவரை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் அசையலை. இதில் என்னன்னா, மதுரையில் 2-3 தொகுதியில் குறிவைத்து நான் தான் அடுத்த எம்எல்ஏ, எனக்கு தான் வாக்கு போடணும்னு சொல்லி அந்த வேலையிலும் பார்த்துருக்கிறாரு. இது ஒரு குற்றச்சாட்டு மறைமுகமாக திமுக மேலே இருந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின் ஜூன் மாதம் வராரு. அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான பணிகளை வந்து நம்ம முடிக்கணும், அது போன்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் மத்தியில் ஒரு கூட்டம் அன்றைக்கி நடத்துகிறாங்க. ஸ்டாலின் வருவதற்கு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு திட்டமிடுதல் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டம் நடைபெற்ற அன்னைக்கு போட்டியாக மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் அழைச்சி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்திராணி. அப்போது அவங்க சப்போர்ட்டருங்களே அது சரியாக மதிக்க. ஆமாம். என்னன்னா, இந்த கூட்டம் கூட்டத்துக்கு பின்னணியில் அவருடைய கணவர் பொன் வசந்த் இருப்பதாக கூடப்படுது. இடைப்பட்டதில் அவருக்கும் பிடிஆருக்கும் சில கருத்து மோதல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர் தளபதி மாவட்ட செயலாளர் அவருடைய ஆதரவாளராக செயல்பட்டு இருக்காரா. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்டாலின் வரப்போ நம்ம அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்கிற அதே நாளில் போட்டிக்கு இவர் மாநகராட்சி கவுன்சிலரை அழைச்சி கூட்டம் போட்டதுனால இது போன்ற சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டிங் போடுறது, இவருடைய அனுமதி இல்லாமல் மதுரையில் எந்த கட்டுமான பணிகளுமே நடைபெறாதான். இப்படி டெண்டரை விடுறதுலையும் சரி, பல கோடி ரூபாய் மிரட்டி ஊழல் பண்ணதுனால கட்சி தலைமைக்கு புகார்கள் போய் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி தான் எல்லா ஊடகங்களையும் வந்து இதுதான் உண்மை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னென்னா, இப்போ அவர் வந்து அந்த திமுகவை சார்ந்தவர் தான். அவரே இவங்களை மதிக்கலைன்னா அப்போ என்னதான் கட்சியோட தலைமை? இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை. இப்போ இன்னொரு தகவல் என்ன, இப்போ மேயர் இந்திராணியும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதியதாக வாசுகியை தேர்ந்தெடுப்பதற்கான வேலைகளும்
நடைபெற்று வருவதாக சொல்லுது. என்னன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்போ இவ்வளோ நாள் பண்ணல 4 வருஷமா தன்படைப்புக்காக கடைசி வருஷத்தில் பண்ணுறாங்க. அதுவுமே வரவேற்போம். வரவேற்பு அவங்களுக்கு விழிப்பு வந்துருச்சு அவ்வளோ அப்படின்னு. ஆனால் மக்களுடைய வரிப்பணங்கள் தான் விரயமாகுது. ஆனால் அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று, இபிஎஸ் அவர் வந்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாராம். ஆனால் போகிற இடத்துலலாம் ஆளுங்களே இல்லையாம. அதாவது மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற பிரச்சாரத்தில் நேற்று மேட்டுப்பாளையத்தில் பத்திரகாளி அம்மன் வணங்கிட்டு பட்டை கிட்டியாக போட்டு பச்சை வண்டியில் ஏறி புறப்பட்டார். என்ன ஒன்று கூட்டம் தான் இல்லை. அவர் ஒரு பக்கம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். கூட நம்ம கூட்டணி நிகழ்ச்சி மாநில தலைவர் பாஜக நயினார் நாகேந்திரன் அவரில் இருந்தார். ஆமாம், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சகல வசதிகள்லாம் இப்படியே சூழ பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க. என்ன ஒன்றும் கூட்டம் தான் இல்லை. அவர் ஒரு பக்கம் விமர்சனங்கள்லாம் பயங்கரமாக வருது. அவங்க வந்து போகிற இடம்லாம் லாக்டவுன், அதனால தான் இந்த மக்கள் எல்லாம் வர்றதில்லை அப்படின்னு கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இணையத்தில் வந்து செய்தி பரப்பப்படுது. இவர் பயணத்தில் என்னன்னா, திமுக தமிழகத்துக்கு செய்த துரோகங்களை மக்களுக்கு நான் நேரடியாக எடுத்து சொல்ல போகிறேன். அதாவது அது மட்டும் இல்லை, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பல முறைகேடு நடந்திருக்கு, இல்லை சில குறைபாடுலாம் இருக்குது, நான் அதை மீண்டும் முதலமைச்சராக வந்தால் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு பல பல திட்டங்கள்லாம் வச்சுருக்காராம். எங்கே வச்சுருக்காரு? உள்ளுக்குள்ளே வச்சுருக்காராம். அது இப்பயும் சொல்ல மாட்டாரா, ரகசியமாக. தேர்தல் வரப்போ அந்த ரகசியத்தை சொல்லுவேன், மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புறப்படுறாரு. பட் அவர் என்ன தான் சொன்னாலும் உத்தரவு வாங்க வேண்டியது எங்கே வாங்கணும்? அங்கே வாங்கணும், வடக்க வாங்கணும். அதனால் இவர் பிரச்சாரம் மேற்கொண்டாலுமே, உத்தரவு வாங்கினாலும் சரி, செயல்படுத்தினாலும் சரி, அவர் எது செஞ்சாலும் வடக்க கேட்டு தான் முடிவு செய்யணும். தற்போது இந்த பயணத்தை தொடங்கி ஊராக போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமா சொல்லணும்னு தோணுது. என்னென்னா, இவர் போனார், ஆளே இல்லை, ஆள் இல்லாத காட்டில் வண்டி ஓட்டு போன மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி உதயநிதி அவர்களும் வந்து போயிருந்தார் பிரச்சாரத்துக்காக. அங்கேயும் பெருசாக கூட்டம் இல்லை. அப்படி வந்தவங்களாம் எதுக்காக வந்திருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுங்க. ஆனால் தளபதி அவர்கள் போயிருந்தார். அங்கே மக்களோட கூட்டம் அலமோதுது. இதுலேருந்தே தெரியுது மக்களோட சப்போர்ட் ஒவ்வொரு இடத்துலேருந்து இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது கிளியராக இந்த பிரச்சாரத்தை. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சிக்காரங்க கூடுவாங்க. ஆமாம். இப்போ ஏடிஎம்கே இருக்காங்கன்னா, அந்த ஏடிஎம்கே அந்த எந்த மாவட்டத்தில் பிரச்சாரத்தை துவக்கிறாரு, எந்த தொகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரோ அந்த தொகுதியுடைய பொறுப்பாளர்கள்லாம் மக்கள் அழைச்சிட்டு வரணும். எப்படி அழைச்சிட்டு வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அழைச்சிட்டு வருவாங்க. அது உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை பிற கட்சிகளாக இருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது. ஆமாம், தன்னிச்சையாக தான் வருது கூட்டம். நிர்வாகிகள் ஒரு பக்கம் போனாலுமே பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி, பெண்கள், குறிப்பாக பெண்கள்லாம் ஆர்வமாக இன்றைக்கி வராங்க. அவரை பார்த்துட்டு பல பேர் ஷோ நடத்துகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் தன்னிச்சையாக கூட்டம் வருவது என்பது அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசுனதுனால அப்படியே தொடர்ந்து கேட்குறேன் தாவிகா குறித்து. என்னென்னா, தாவிகாவில் வந்து 1.5 கோடி உறுப்பினர்கள் வந்து இது வரைக்கும் சேர்ந்ததாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இலக்கா வந்து அடுத்து 2 கோடி பேர் உறுப்பினர்கள் வந்து சேரணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 கோடி மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தாவேக்கால இருக்கிறாங்க. இப்போ அது 2 கோடி ஆக்கணும். அதுக்கு 2 கோடி மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கொண்டுட்டு போகணும்னு சொல்லி தாவேக்கா சார்பில் பல திட்டங்களை வியூகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாக்கள், வாட்ஸ்அப் குழுக்களில் ஒரு கிராமத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்காளர், ஒரு கிராமத்துக்கு 2 நிர்வாகிகள் என்ற தலைப்பில் அந்த பணியை முன்னெடுத்திருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே சரி, கிராமப்புற பகுதிகளிலும் சரி, நகர்ப்புற பகுதிகளிலும் சரி, இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இணைஞ்சிட்டு வராங்க. நம்ம ஒரு வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்கிறோம். அதே போல் கிராமப்புற மாணவ மாணவிகள், பெண்கள் குறிப்பாக முன்வந்து அதில் வந்து உறுப்பினராக இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் இந்த இலக்கை வந்து 2026க்குள்ளார, அதாவது ஒரு சில மாதங்களில் அவங்க எட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய தகவல்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதே போல் வருகிற வீடியோஸ்லேயும் வந்து மக்களுக்கு உண்மைகளையும் தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். சரிங்களா?